நம்ம சேனலுக்கு முதல்ல வாங்கியிருக்கிற கோப்ரோ ஹீரோ 13 பிளாக். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த கேமரா பார்க்கும்போது. ரொம்ப கைக்கு அடக்கமாக ரொம்ப டைனியான அந்த கேமரா. இதோட ஷூட்டிங் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, கேமரா செட்டிங்ஸ் என்ன, மெனு செட்டிங்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு கேஜெட் ஸ்பை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடு. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? இதுதான் GoPro 13 பிளாக் அக்சசரிஸ் பண்டல். இந்த கேமரா, இந்த மவுண்டிங் அக்சசரிஸ், கேபிள், ஒரு பவுச்சும் இருக்குது, 2 பேட்டரி இருக்குது, 64 GB SD கார்டும் கொடுத்துருக்காங்க. அது கூட சேர்த்து இந்த ஹேண்ட்லரும் கொடுத்துருக்காங்க. 5.3K வீடியோ 60 frames per second ஷூட் பண்ணலாம். 4K வீடியோ 120 frames per second நீங்கள் ஷூட் பண்ண முடியும். 2.7K 240 ஃப்ரேம் ரேட்டில் ரெக்கார்ட் பண்ண முடியும். 13 பஸ்ட் ஸ்லோமோ ஷூட் பண்ண முடியும். அது வந்து 720p 400 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஸ்லோ மோஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 8 ஸ்லோமோவும் நீங்கள் ஷூட் பண்ணிக்க முடியும். HDR இருக்குது. HLG HDR அப்படிங்கிறது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்பிங். HLG HDR மோடில் ரெக்கார்ட் பண்ணால் அதை வியூ பண்ணுறதுக்கும், ப்ளே பண்ணுறதுக்கும், எடிட் பண்ணுறதுக்கும் கம்பேட்டிபிள் டிவைஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் முடியும். லென்ஸ் மோடு, ஆட்டோ டிடெக்ஷன், 27 MB ஃபோட்டோஸ், சூப்பர் ப்ரோமோ ப்ளஸ் HDR, அப்புறம் ரா ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 177 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிளில் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் லென்ஸ் அல்ட்ரா வைடு. 10 பில்லியன் கலர் ரேட்டிங் கைஸ். ஸோ கலர் ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்கும். நைட் எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிற முடியும். ஜிபிஎஸும் இருக்குது இதில், அதான் ஒரு சூப்பர். ஜிபிஎஸும் இருக்குது. வாட்டர் ப்ரூஃபு 33 மீட்டர் வரைக்கும் போகலாம். அண்டர் வாட்டரில் 33 வரைக்கும் நீங்கள் கேமரா கொண்டு போய் ஷூட் பண்ண முடியும். சூப்பரில். இவர் தான் நம்ம ஆள், அந்த GoPro. பார்க்குறதுக்கு செமையாக இருக்காரா? இது ஃபஸ்ட்டில் நீங்கள் எடுத்த உடனே ஆப்பில் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைக் இருக்குது. லென்ஸ் ப்ரொடக்ஷன் தான் இது. இதை நீங்கள் கலட்டி மாட்டிக்கலாம். ஃப்ரண்டில் வந்து ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பவர் பட்டன் இருக்குது. இந்த கிளிப்பிங் வந்து இதை வந்து எதையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக உள்ளது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட்டுக்கும் பைக் மவுண்ட்டுக்கும் உள்ள லேசர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டரி கம்பார்ட்மெண்ட். கவர் கொடுத்துருக்குறாங்களா, இதை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு ஜென்டில் மேலே இழுத்திங்கன்னா வந்துடும். இதே நீங்கள் வெளியே கழட்டிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் கழட்டிக்க முடியும். அப்படி எடுக்கும்போது கலந்து வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே SD கார்டு இருக்குது, இங்கே வந்து பேட்டரி இருக்குது, கீழே வந்து டைப் சி போட்டிருக்கு. இதை பிடிச்சி லேசாக இழுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான். மாட்டும் போது கவனிக்கணும், இந்த பக்கம் ஸ்க்ரீன் பக்கம் இருக்கணும். GoProன்னு போட்டிருக்கிறது அந்த லென்ஸை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி வச்சு உள்ள ஜென்டிலாக அவர் புஷ் பண்ணிங்க அப்படின்னா போயிடும். நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி SD கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் பில்ட்இன் ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. இதை கரெக்டாக அப்படி வச்சு சும்மா அவ்வளோ தள்ளி விடுங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக க்ளோஸ் பண்ணுங்கள். கரெக்டாக போய் உட்காந்துக்கிறோம். இப்போ கரெக்டாக லாக் ஆகிருக்கு. லாக் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல ரெட் கலர் லைன் ஒன்று தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இது சரியாக நீங்கள் லாக் பண்ணலன்னு வைப்போம். கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். எல்லாமே கரெக்டான பிளேஸில் இருந்தால் தான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிடைக்கும். மேலே ஷட்டர் பட்டன் ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது. பின்னாடி டச் ஸ்க்ரீன் LCD டிஸ்பிளே. ஃப்ரண்ட்லேயும் ஒரு LCD டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே டச் கிடையாது. இங்கே நீங்கள் மேக்னெட்டிக் லேட்ச் மவுண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். அது செப்பரேட்டாக நீங்கள் வாங்கி தான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் இதுக்குள்ளே இருக்குது. டைப் சிங்கிறதுனால எந்த டைப் சி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புதுசாக எண்டூரோ பேட்டரி அப்படிங்கிறது தான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, 1900 mAh பேட்டரி. கோல்டு ஹாட் 2 கண்டிஷன்ஸ்க்கும் கம்பேட்டபிளாக இருக்கும். அதே நேரத்தில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. 1080p 30 frames per second ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுது. 4K வீடியோ 30 frames per second, 5.3K வீடியோ 30 frames per second பண்ணால் 1.5 hour பண்ணலாம் அப்படிங்கிறது கம்பெனியோட கிளைம். சார்ஜ் ஆகும்போது ரெட் லைட் ஒன்று பிளிங்க் ஆகுது. குயிக் ஆப் கனெக்ட் ஆகிடுச்சு.
வைஃபை எனேபிள் பண்ணியாச்சு. வைஃபை 6 கேப்பபிலிட்டியோட வருது. 5 GHz ஸ்பீடில் வீடியோவோ ஃபோட்டோ எதாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சூப்பர் கூல். எனேபிள் ப்ரிவியூ கொடுத்தா கேமராவோட வியூ பாயிண்டர் ஃபோனில் பார்க்க முடியும், ரெக்கார்டும் பண்ண முடியும். இதில் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இது இருக்குது, எடிட் பண்ணலாம். அதில் குயிக் ஆப்லேயே ஏகப்பட்ட எடிட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வருது. டவுன்லோட் பண்ணணும்னா செலக்ட் டவுன்லோட் ஐக், ஃபோட்டோ எடிட் பட்டனில் லென்ஸ், அவுட்புட், இன்டர்வல், டைமர், ஒயிட் பேலன்ஸ், ஐஎஸ்ஓ, ஸ்க்ரீன் சேவர் எல்லாமே வீடியோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நம்ம எடிட் பண்ணிக்கிற முடியும். வீடியோ நார்மலாக 5.3K. இதுலேயே டேஷ்போர்ட் ஸ்மால் இன்ஃபர்மேஷனும் வருது. 16.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 5.3K வீடியோ, 60 frames per second, வைட் ஆங்கிள். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வருது. உள்ளே போனால் இதில் மேனுவல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவல் வரும். பார்த்து லைவ் ஸ்ட்ரீம் போடலாம். கேமரா நேமை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நேம் யுவர் கோப்ரோ. 2-3 கோப்ரோ வச்சுருந்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செட்டப் ஆட்டோ அப்லோட், சப்ஸ்கிரைப். இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷனில் தான் வருது. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு செட்டிங் பட்டன் இருக்குது. இந்த செட்டிங்லேயும் கேமரா ப்ரிஃபரன்சஸ் எதாக இருந்தாலும் ப்ரீசெட் பண்ணிக்கிற முடியும். பவர் ஆன், வீடியோ ப்ளேபேக் இதிலே செக் பண்ணிக்கலாம். அதிலேயே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. டைம் ரேப், ஸ்டார் ட்ரையல்ஸ் பண்ணிக்கலாம். லைட் பெயிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெஹிக்கிள் லைட்ஸையும் ஒரு ட்ரையலாக எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். டைம் லேப்ஸ் வீடியோ நீங்கள் டைம் கூட செட் பண்ணி வச்சு எடுக்க முடியும். வைட் ஆங்கிள் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சூப்பர். நைட் லேப்ஸு 16.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 4K வீடியோ எடுக்க முடியும். ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ். ஜூம் இன் அண்ட் அவுட் பண்ண முடியும். ஒயிட் பேலன்ஸ் எடுத்துக்கிற முடியும். ஐஎஸ்ஓ கரெக்ட் பண்ண முடியும். நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண முடியும். ஷார்ட்கட் மெனு அதுலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. புதுசாக நீங்கள் ஒரு ப்ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியூ நேம் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் செட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு தடவை செட் பண்ணதையே அடுத்தடுத்து வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிற முடியும். சூப்பர். கார்னரில் க்ரீனில் இருக்கிறது எஸ்டி கார்டோட ஸ்டோரேஜ் லெவலை காட்டுறது. ஃபோட்டோ மோடில் இருந்துச்சுன்னா எத்தனை ஃபோட்டோ எடுக்கலாம்னு காட்டும். வீடியோ மோடில் இருந்துச்சுன்னா எத்தனை மணி நேரம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறத காட்டும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஷூட்டிங் மோட்ஸ், வீடியோ, ஃபோட்டோ, டைம் லேப்ஸ். ஸ்வைப் பண்ணியும் நீங்கள் வேணுங்கிற மோடை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மோடுங்கிற சைடு பட்டனை கிளிக் பண்ணியும் வேணுங்கிற ஷூட்டிங் மோடை சூஸ் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் அண்டர் வாட்டரில் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சமயத்தில் தண்ணி இருக்கிறதுனால டச் சரியாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் அந்த மோடு பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஐக்கன் பேட்டரி பர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஃப்ரேமிங் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். வைட் ஆங்கிளா, நார்மலாக, போர்ட்ரைட்டாக, எது மாதிரி வேணுமோ எல்லாமே செட் பண்ணிக்கிற முடியும். ட்ராப் டவுன் லிஸ்ட், வாய்ஸ் கண்ட்ரோல், கேமரா சவுண்ட் கண்ட்ரோல், ஸ்க்ரீன் சேவர், ஸ்க்ரீன் லாக். இங்கே இருக்கிறது ஃப்ரண்ட் ஃபேஸிங் டிஸ்பிளே. ஃப்ரண்ட் ஃபேஸிங் டிஸ்பிளே இது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மோடு வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் நிறையா பண்ணலாம். ஜிபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இந்தியா. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. கோப்ரோன்னு முன்னுக்கு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆக்ஷன் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கரெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிருது. கோப்ரோ ஷூட் பஸ்ட், பஸ்ட் ஷாட் சேவ்ட். கோப்ரோ டேக் அ ஃபோட்டோ. குட். வாய்ஸ் கமாண்ட் செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் கேமரா வால்யூம் ஹை, மீடியம், லோ செட் பண்ணிக்கலாம். ரா ஆடியோ ஃபைல்ஸும் ரெக்கார்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே, ஸ்க்ரீன் சேவர், பிரைட்னஸ், கிரிட் ஆன் பண்ணிப்போம். ப்ளூடூத் மூலமாக எக்ஸ்டர்னல் டிவைஸ் எதாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கிடலாம். டிடபிள்யூஎஸோ, ஏர்பாட்ஸோ, ஹெட்பேண்டோ எதாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சவுண்டும் கோப்ரோவில் கேப்சர் ஆகுது. இதுதான் மவுண்டிங் அக்சசரிஸ். இந்த கோப்ரோ 13 ஹீரோ கூட வருது. ஹெல்மெட் இருக்குது, அல்லது ஃபிக்ஸடாக நீங்கள் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளோட்டிங் ஹேண்டில், ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டில். வெளியில் வந்து ஒரு ஃபோமிங் மாதிரி ஒரு மெட்டீரியல். இது நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக். கீழே இந்த ஆரஞ்சு கலர். இந்த வாட்டர் நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தான்.
இது அடிஷ்னலாக நீங்கள் எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் எலமெண்ட்டும் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் அந்த அட்டாச்மெண்ட் டூல். இனிஷியலாக இது வரும்போது இந்த ரப்பர் வந்து இப்படி இருக்கும். இந்த ரப்பரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஹேண்டிலாக மாறிடும். இதுதான் அந்த லாக்கிங் சிஸ்டம். இங்கே இருக்கிற லேட்சை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் 3 விதமான மவுண்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரைபோர்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து இது வந்து மேக்னெட்டிக் ஆட்டோமேட்டிக் அட்டாச்மெண்ட். அது நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வாங்கணும். வாங்கி இதில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கணும். இந்த லீக் ஷேப் எடுத்து விட்டிங்கன்னு வைங்க, இதை ப்ளேஸ் பண்ணிக்கிற வேண்டியது. கொஞ்சம் லைனிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. பண்ணியாச்சு, அவ்வளோதான், ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் அந்த ரப்பரையும் இப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி இட் இஸ் லாக். நீங்கள் அப்படியே தண்ணியில் தூக்கி போட வேண்டியதான். இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற லெவலுக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தாச்சு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு சேம் ரப்பர் புஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணி அப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி தான் இதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கிற முடியும். நம்ம இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இதில் ஃபுட்டேஜஸ் எல்லாம் நான் அடுத்து ஒரு தனி சிங்கிள் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பார்த்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.